சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்கு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். லூஸ் டாக் விடக்கூடாது. கோபத்தினால குணத்தை இழப்பீங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் சிம்ம ராசியில் தான் சுக்கிர பகவானும் கேது பகவானும் ரெண்டு பேரும் நிலையாக இருக்கிறாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் ராசியில் நிலையாக இருந்தாங்கன்னா மோகங்கள் வரும். படிக்கிற குழந்தைங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, டீனேஜ் பிள்ளைங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை படிப்பு அதான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ ஆசை வார்த்தையில் ஏமாறக்கூடிய தருணங்கள் நிறையவே உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுடைய அம்மாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்கு. அதனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பையும் பண்பையும் வாங்கிக்கிங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம். நினச்ச பிடிச்ச வாழ்க்கையில் ட்ரீமாக நினச்ச கணவன் அமையிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள். சிம்மராசிக்காரர்கள் பெண்களுக்கு 45 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சிம்மராசிக்கார பெண்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க, உங்கள் சொந்தமோ பந்தம். இதே போல் இந்த வருடம் சிம்மராசிக்கார பெண்களுடைய கணவருக்கு ஆவார். ஏன்னா கணவர் உங்களை ஏமாற்றுவார். நீங்கள் இருக்க இன்னும் ஒரு பெண்ணுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய தருணம் சிம்மராசிக்கார பெண்களுடைய கணவர்மார்களுக்கு நிறைய ஜாதகத்தில். சிம்மராசியில் உள்ள ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு மட்டும் ஆள்படக்கூடாது, போதைப் பொருள்களுக்கு ஆள்படக்கூடாது. இப்படி இந்த பழக்கங்கள் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு இல்லறத்தோட இனிமை காணக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீங்கன்னா சிவாய். நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். உஷ்ணமான தேகம், கோபக்கார தேகம், ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க. அன்பு ஒன்றுக்குத்தான் அடிமையாக இருப்பீங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க. பண்புள்ளவங்க, படித்தவங்களும் கூட. பல டாக்டர்களை உருவாக்குனது இந்த சிம்மராசி. அரசியலில் பிரவேசமாகக்கூடியவர்களோ, காவல்துறையில் பிரவேசமாகக்கூடியவர்களோ, கலைத்துறையில் பிரவேசமாகக்கூடியவர்களோ இந்த ராசிக்காரர்கள் தான் நிறையா பேராக இருப்பீங்க. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்கு. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். லூஸ் டாக் விடக்கூடாது. கோபத்தினால குணத்தை இழப்பீங்க. ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க. அன்பு ஒன்றுக்குத்தான் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. அதிகாரம் யார் பண்ணாலும் குழந்தையே பண்ணால் கூட அந்த குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. சிம்மராசிக்கார பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் சிம்ம ராசியில் தான் சுக்கிர பகவானும் கேது பகவானும் ரெண்டு பேரும் நிலையாக இருக்கிறாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் ராசியில் நிலையாக இருந்தாங்கன்னா மோகங்கள் வரும். படிக்கிற குழந்தைங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, டீனேஜ் பிள்ளைங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை படிப்பு அதான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ ஆசை வார்த்தையில் ஏமாறக்கூடிய தருணங்கள் நிறையவே உண்டு. அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுடைய அம்மாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பையும் பண்பையும் வாங்கிக்கிங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தாங்க பாவம். நினச்ச பிடிச்ச வாழ்க்கையில் ட்ரீமாக நினச்ச கணவன் அமையிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையில். அதனால் திருமண வாழ்க்கையை மட்டும் தெளிவாக கொண்டு போயிடுங்க, எந்த குறையும் வராது. சிம்ம ராசிக்காரர்கள் பெண்களுக்கு 45 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க, உங்கள் சொந்தமோ பந்தமோ. இதே போல் இந்த வருடம் சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவருக்கு ஆவாது.
ஏன்னா கணவர் உங்களை ஏமாத்துவார். நீங்க இருக்க இன்னும் ஒரு பெண்ணுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவர்மார்களுக்கு நிறையா ஜாதகத்தில் இருக்கு. ஏமாத்தாதீங்க சிம்ம ராசிக்காரங்கள. அன்பா, அனுசரணையா, அன்பா, பண்பா இருங்க. மனைவி மக்களோட சந்தோஷமா வாழுங்க. 6 மாசத்துக்கு ஒரு முறையோ, 3 மாசத்துக்கு ஒரு முறையோ குலதெய்வத்தை நாடுங்க, தேடுங்க. முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்ல சுபிக்ஷம் கிடைக்கும். தேவையில்லாத மோகத்துல சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, குடும்பத்துல சண்டையும், சச்சரவும் தான் மிச்சம். ஒரு நிம்மதி இருக்காது. கோடி ரூபாய், லட்ச ரூபாய் சம்பாரிச்சா கூட ஒரு நிம்மதி இருக்காது. தேவையில்லாத இடையூறலும், தேவையில்லாத சாபத்தையும் தான் நீங்க வாங்குவீங்க. அடுத்தவன் சாபத்தையும், அடுத்தவனுடைய பார்வை திருஷ்டியும் வாங்குனீங்கன்னா, உங்க வாழ்க்கை மேன்மை அடையறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி. சிம்ம ராசியில உள்ள ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு மட்டும் ஆள்படக்கூடாது. போதைப் பொருள்களுக்கு ஆள்படக்கூடாது. இப்படி இந்த பழக்கங்கள் இல்லாம, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு, இல்லறத்தோட இனிமை காணக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து வந்தீங்கன்னா, இந்த அஷ்டம சனியிலேருந்து நீங்க விலகிடலாம். உங்க ஜாதகத்துல இருக்க வேண்டிய கேது பகவான், ராசியில இருக்க வேண்டிய கேது பகவான் இந்த நவம்பர் மாசம் தான் பெயர்ச்சி ஆகுறாரு. சிம்ம ராசிக்கார பெண்கள், படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு இப்போ திருமண ஏற்பாடுகள் பண்ணாதீங்க. திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா, இரு தாரத்து தோஷம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த தாரம் அமையறதுல கொஞ்சம் கஷ்டமும் இருக்கு. இல்ல, முறையான உங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்ட்ட குடுத்து, அவர் சொல்லக்கூடிய வழிபாடுகளை பக்குவம் பண்ணிக்கங்க. இல்ல, நாக பிரதிஷ்டை. சிம்ம ராசிக்கார பெண்களுடைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள் தன்னுடைய குழந்தைக்கு நாக பிரதிஷ்டையை பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கிட்டேயே ஒரு கோயிலில் போய் பண்ணுங்க. இல்லை, முறையாக பண்ணி கொடுக்கணும்னா நான் பண்ணித்தரேன். அப்படி பண்ணிக்கிட்டு கல்யாணம் காட்சிகள் பண்ணிங்கன்னா எந்த குறையும் வராது. சாதாரணமாக ஒரு சாந்தி மட்டும் கொடுத்துக்குங்க. எந்த குறையும் இல்லாமல் சிம்ம ராசிக்கார பெண்களுடைய ஆசைகள், தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணம் 100க்கு 100 அமையறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சிம்மராசிக்கார பொறுத்த வரைக்கும் 55 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர் உடல்நலக் குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு சர்ஜரியோ ஏதோ ஒன்று வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்து மேலே கண்காணிங்க. உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க. போதும், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்கள் வீட்டுக்காரருக்காக வாழ்ந்தது போதும். உங்களுக்காக வாழ பாருங்க. எந்த குறையும் வரக்கூடாது. சிம்மராசிக்கார ஆண்கள், பெண்கள் இருவரும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.